கிருபா களஞ்சியத்தின் இனிய வணக்கம். இந்த கல்வி ஆண்டுல அரசு தேர்வு எழுதக்கூடிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களை நான் மனதார நெஞ்சார நான் வாழ்த்துகின்றேன். தேர்வுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. இந்த கொஞ்ச நாட்கள்ல நீங்க ஒவ்வொரு நிமிடத்தையும் பொன்னாக கருதி நீங்கள் கடுமையாக படித்து உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. டைம் இஸ் கோல்டுன்னு வாங்க, காலம் பொன் போன்றதுன்பாங்க. ஒரு காலம் ஒரு நிமிடம் போனா அது திரும்பி வராது. காலத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்டவன் மட்டுமே வெற்றி பெற முடியும். நான் இந்த பதிவு யாருக்காக போடுறேன்னு சொன்னா, இதுவரைக்கும் படிக்காம விளையாட்டுத்தனமா சோம்பேறித்தனமா மதிப்பெண்கள் எடுக்காம எல்லா தேர்விலையும் தோல்வியுற்ற மாணவர்களுக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய மாணவர்களே, நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா, இந்த பதிவோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர்வுக்கு தேர்ந்து படி. சார் கொஞ்ச நாள் தான் இருக்குது, என்னால வெற்றி பெற முடியுமா? நான் நிறைய நேரத்தை வீணாக்கிட்டேன், இதுக்கு மேல படிச்சா எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று கேட்கின்ற மாணவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களால் முடியும். தேர்வுக்கு தேர்ந்து படி. இந்த குறுகிய காலகட்டத்துல எப்படி படிக்கலாம் என்று கேட்டீங்கன்னா, உங்களுடைய பாட ஆசிரியர்கிட்ட ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் கிட்டையும் போயிட்டு உங்க பாடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் தேர்வுக்கு வரக்கூடிய இன்றியமையாத முக்கியமான வினாக்களை நீங்கள் தேர்வு செய்து நீங்கள் படித்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதைத்தான் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கு ரொம்ப பெட்டர் அப்படின்னுவாங்க. ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மார்ட் ஒர்க் தான் பெஸ்டா நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த ஷார்ட் டைம்ல குறுகிய காலத்துல நீங்க நல்லா படிக்கணும். ஒரு நாள்ல 3 வேளையாக பிரித்துக் கொள்ளுங்கள். காலை மாலை இரவு. இந்த காலை மாலை இரவு 3 வேளைகளிலும் 2 மணி நேரம் ஒதுக்கி நீங்கள் படிக்க வேண்டும். ஒரு நாளில் எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணுங்க. அப்படி படிச்சதை எழுதி பாருங்க. படிச்சதை எழுதி பார்க்கும்போது மனசுல உங்களுக்கு பதியும். ஒரு டைம் டேபிள் போடுங்க, ஒரு கால அட்டவணை போடுங்க. திங்கட்கிழமை காலையில என்ன படிக்கிறோம், செவ்வாய்க்கிழமை காலையில என்ன படிக்கிறோம், அதே போல ஒரு வாரம் முழுக்க காலையில என்ன படிக்க போறோம், மாலையில என்ன சப்ஜெக்ட், இரவுல என்ன சப்ஜெக்ட், நீங்களாகவே ஒரு கால அட்டவணை போட்டு நீங்க படிச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும். எல்லாத்துக்கும் மேல ஒரு அருமையான டிப்ஸ் என்ன தெரியுங்களா? படிங்க, படிச்சதை எழுதி பாருங்க. அதே நேரத்துல முக்கியமான பாடப்பகுதிகளை வினாக்களை தேர்ந்தெடுத்து படிங்க. அதுக்குதான் தேர்வுக்கு தேர்ந்து படி அப்படின்னு நான் சொல்றேன். எனவே அன்புக்குரிய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பினுடைய அனைத்து மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த கிருபாவினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நல்லா நீங்க படிங்க, படிச்சதை எழுதி பாருங்க, முக்கியமான வினாக்களை தேர்வு செய்து பாருங்க. இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு முக்கியமானது என்று சொல்லிக்கொண்டு, ஏதேனும் ஐயம் உங்களுக்கு தேவைப்பட்டால், உங்களுக்கு என்னுடைய ஆலோசனை தேவைப்பட்டால் என்னை அழையுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் கிருபா.